வணக்கம். நான் டாக்டர் குஹன் ராமமூர்த்தி, நரம்பியல் நிபுணர், பிஜி ஹாஸ்பிட்டல், திருச்செந்தூர். ஒருத்தர் தலைவலியோடு இருக்கும்போது பெரும்பாலான கேள்வி என்ன இருக்குன்னா, இது எனக்கு சைனஸ் தலைவலியா, ஒற்றை தலைவலியா? சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் எனக்கு இது ஒரு சைனஸ் தலைவலி உண்டு, சைனஸ் தலைவலி உண்டுன்றாங்க. எப்படி நம்ம அந்த சைனஸ் தலைவலியும் ஒற்றை தலைவலியும் பிரித்து பார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒற்றை தலைவலி எப்படி இருக்கும்னா, ஒரு சைடு தலை வலிக்கும் இந்த பக்கம். அந்த தலைவலி சில பேருக்கு அதிகமாகும்போது 2 சைடு கூட வலிக்கலாம். ஆனால் அதில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணு 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 விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை சில பேருக்கு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தலைவலி இருக்கும்போது எல்லா உணர்வுகளும் அதிகமாக இருக்கும். ஒரு சத்தம் கேட்டாலும் சரி, ஒரு வெளிச்சம் பார்த்தாலும் சரி, ஒரு அப்படியே எந்த உணர்வுகளும் இல்லாமல் அப்படியே அமைதியாக படுத்துடலாம் போல இருக்கும். ஏன்னா இந்த உணர்வுகள் வரும்போது அதுவே ஒரு எரிச்சலை கொடுக்கும், ஒரு கோபத்தை கொடுக்கும், இமோஷன்ஸும் உச்சத்துக்கு போகும். அப்படியே அமைதியாக தூங்கி எந்திரிச்ச பிறகு அவங்களுக்கு இந்த தலைவலி போயிடுச்சு அப்படின்னு இருக்கும். இதுதான் கேரக்டரிஸ்டிக்காக நம்ம ஒற்றை தலைவலி, மைக்ரைன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த மைக்ரைன் தலைவலி வரும்போது, ஒற்றை தலைவலி வரும்போது இதற்கூட 4ல் ஒருத்தருக்கு அப்படியே பார்வையில் அப்படியே மின்னு தெரிகிற மாதிரி இருக்கலாம், இல்லை அலையாக ஓடுற மாதிரி இருக்கலாம், இல்லை அப்படின்னா கையில் விறுவிறுன்னு போகிற மாதிரி இருக்கலாம், காலில் விறுவிறுன்னு போகிற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் அந்த தலைவலிக்கு முன்ன யூஸ்வலாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சைனஸ் தலைவலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே முன்ன இந்த இடத்துல அப்படியே ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை மொத்தமாக 2 சைடும் சைனஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா முன்ன அப்படியே பாரமாக இருந்த மாதிரி இருக்கும். இதில் நிறைய சைனஸ் இருக்குது. சைனஸ் அப்படின்றது நம்ம இந்த ஸ்கல்லை லைட் ஆக்கிறதுக்காக நம்ம ஸ்கல்லுக்குள்ளே இருக்கிற ஏர் கேவிட்டிஸை தான் நம்ம சைனஸ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இந்த சைனஸில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ், அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா அங்கே உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ இது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது இந்த பக்கம் சைனஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா இங்கே ஒரு பாரமான வலி, இங்கே இடத்துல அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு வலி மாதிரி வரும். உள்ள மூக்குக்கு பின்ன உள்ள சைனஸஸ், எத்மாய்ட் சைனஸ் இருக்குது, ஸ்பீனாய்ட் சைனஸ் இருக்குது. அங்கே வந்ததுன்னா தலைக்கு பின் பாரமாக இருக்கும். பட் இந்த சைனஸ் தலைவலி இருக்கும்போது அப்படியே யூஸ்வலாக ரன்னிங் நோஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா முன்ன சாஞ்சோம்னா நம்மளுக்கு அப்படியே அந்த தலை பாரம் கூடுவது போல் இருக்கும். ஸோ இந்த நோஸ் சிம்டம்ஸ், அதாவது ரன்னிங் நோஸ் சிம்டம்ஸும் இந்த முன்ன சாஞ்சா இந்த தலைவலி அதிகமாகிற மாதிரி இருக்கிறது, இதுதான் யூஸ்வலாக சைனஸ் ஹெட்டேக்குக்கான அறிகுறிகள். ஆனால் இந்த மைக்ரைன் தலைவலி இருக்கிறவங்களுக்கு இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த மைக்ரைன் தன்மையும் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ சைனஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும், மைக்ரைன் ஹெட்டேக்குக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதில் எந்த ஃபீச்சர் உங்களுக்கு இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி அது சைனஸ் ஹெட்டேக்காக இருக்கலாம், இல்லை ஒற்றை தலைவலியாக இருக்கலாம். இந்த சைனஸ் ஹெட்டேக்குக்கு மேலும் அடிக்கடி தும்மல் ஏற்படும், உங்களுக்கு அப்படி அலர்ஜி தன்மை இருக்குது அப்படின்னா அது சைனஸ் ஹெட்டேக்காக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சைனஸ் ஹெட்டேக் இந்த மைக்ரைன் தலைவலியின் தன்மையும் கூட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது அப்படின்றதை மருத்துவரை அணுகி கண்டறிந்து அதுக்குள்ள உரிய வைத்தியத்தை பெற்றீங்கன்னா உங்களுக்கு இந்த தலைவலியிலிருந்து விடுபெறலாம். நன்றி.